ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். டிஆர்பி போர்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். டிஆர்பி போர்டில் நமக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2025 முதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸில் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் நியூஸாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அரசு சட்டக் கல்லூரிக்கான 132 இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் 1/2025 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்டிஆர்பியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலி பணியிட விவரங்கள், கல்வி தொகுதி, வயது, இது எல்லாமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் எப்போவுமே நமக்கு வந்து வேகன்சி டீட்டெயில், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 3/3 அதாவது மார்ச் 3 வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டையுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே வந்து கொடுக்குற லிங்க்கு, இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் போய்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்துட்டு பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட், இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அண்டு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் நமக்கு வந்து 31ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து நம்மளுடைய டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு நான் சொன்னது மாதிரி 3ஆம் தேதி ஓஎம்ஆரில் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மே 11லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மே மாதம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. இங்கிலீஷு, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம சேனலில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 7 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஆர் டிஎன்சி 4 வேகன்சிஸ், எஸ்சி வந்து 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது, சிலபஸ் வந்து தேவைப்படுது, எலிஜிபிலிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பே ஸ்கேல் வந்து நமக்கு ப்ரொஃபஸருக்கு எவ்வளோ லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நமக்கு வந்து பே ஸ்கேல் எல்லாமே வந்து ஓகே தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகுங்க. எந்த ஒரு கோச்சிங் சென்டர், நல்ல கோச்சிங் சென்டராக பார்த்தினாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமை வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவிஷனை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் டிஎன் செட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் சீக்கிரமாக டிஎன் செட்டுக்கு வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். ஸோ டிஎன் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்ட்லேருந்து டிஎன் செட் எக்ஸாமுக்கானது தான். பிகாஸ் நமக்கு வந்து காலேஜ் டிஆர்பி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் செட்டு தான் நடத்தணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎன் செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா காலேஜ் டிஆர்பி நடத்தணும் அப்படின்னா டிஎன் செட்டு வந்து அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன் செட்டுக்கு அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு அப்பியர் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டு நெட்டு பாஸ் ஆகாமல் இந்த வருட டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுமே காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன் செட் நடத்தாமல் காலேஜ் டிஆர்பி நடத்த முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு டிஆர்பிலேருந்து நடத்த போகிற எக்ஸாம் வந்து டிஎன் செட் எக்ஸாம் தான். நமக்கு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த எக்ஸாம் தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸுமே வந்து அடுத்தடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிலேருந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. தென் ஒன்லி யூ வில் நாட் மிஸ் எனி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அவர் சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.